ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 49வது நாளுங்க, 49th டே. வாங்க நம்ம போகலாம், மாடு கட்டுறக்கு இடத்துக்கு போகலாம். இன்றைக்கி எனக்கு ஸ்டேட்டஸ்ன்னு பார்க்கலாம். அதோட உடம்புல ஏதாவது மாற்றம் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். படுத்துருக்குதுங்க. நம்மளை பார்த்தோன்னே எந்திரிக்க மாட்டேங்குது இப்போலாம். கொஞ்சம் கூட எந்திரிக்க மாட்டேங்குது. என்னாச்சு? ஏன் புதுசுன்னு மூச்சு விடுது? பாருங்க, தடவை கொடுக்கும் பாருங்க. இன்னைக்கு தட்டும் வாங்கி வைக்கல, அதனால் இதை எழுப்புற டெக்னிக்குன்னு தெரியல. அப்படியே படுத்துகிட்டே தான் சாப்பிடுவேன், எந்திரிக்க மாட்டேங்குதுங்க. பார்க்குது பாருங்க வேகமாக. இந்த சைடில் வந்து இந்த மாதிரி இறங்குறீங்க. அரை உறுப்பு வந்து நல்லா தளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. இங்கே பார்த்தா தெரியும். இந்த பகுதியெலாம் வந்து டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் தளர்வாக இருக்குது, கொஞ்சம் வீக்கமாக இருக்குது. அதே சமயத்தில் தளர்வாகவும் வந்துட்டுருக்கு. இந்த சைட்லேருந்து பார்த்தோம்னா மடி வந்து முன்னைக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ இங்கெல்லாம் இப்படி பார்த்தா அப்படி தெரியாது, இப்படி கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிக்குது. இது நல்லா இந்த மட்டத்துக்கு, இந்த காலோட இந்த மட்டத்துக்கு, அதோட தொடப்பகுதி வரைக்கும் நீண்டு வரணுங்க. இந்த இடத்துக்கு வரைக்கும் நீண்டு வரணும். இது ஒரு நாள் 2 நாள்லேயும் வந்துடலாம் டக்குன்னு. பாருங்கள், அதோட அரைப்பகுதியெலாம் வந்து கொஞ்சம் தளர்வாகிட்டு இருக்கு. அந்த சாதா அந்த அரைப்பகுதியில் இருக்கிற தோல்லாம் லைட்டாக இருக்கும், கொஞ்சம் லூஸாக இருக்குது. மடி மட்டும் முன்னாடி சைடு மட்டும் வந்து லைட்டாக தெரிய ஆரம்பிக்குது. முன்ன இந்த அளவுக்குலாம் அப்படியே இப்போ பார்த்தா தெரியாது. மடி இப்போ பார்த்தா தெரியாது. இது பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தெரியும் உங்களுக்கு. அந்த அடிப்பகுதி இருக்குல்ல, இந்த இடம் இருக்குல்ல, இதுலேருந்து இப்போ தான் விலகுது. என்ன பண்ணுறோம் அப்படின்னு இதுக்கு ரொம்ப இந்த தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம்.
வயிற்றில் நல்லா குழி விழுவ ஆரம்பிச்சிருச்சுங்க. வயிற்று பகுதி நல்லாவே குழி விழுவது தெரிஞ்சிருக்கு. எனக்கு நிறைய நேரம் அவுத்து தான் இருந்தது. மேஞ்சா வந்து அப்படியே ஃபுல்லாக கொஞ்சம் குழி மறைச்ச மாதிரி இருக்கும். இன்றைக்கி மேய்ஞ்சிருக்கு, இருந்தாலும் கூட வயிறு இந்த குழி வந்து நல்லா தெரியுது. இந்த மட்டத்துக்கு இங்கேயே வந்து இந்த மட்டத்துக்கு அந்த காம்பு கொஞ்சம் வெளியே தெரியணுங்க. அந்த ஸ்டேஜ் வரணும். ஆனால் இதில் என்னென்னா சில ஆடுகளுக்கு வந்து அது இந்த பூச்சி இருக்கும்ல, முள் மாதிரி இருக்கும்ல, இது வந்து கடிச்சு ஒட்டிகிட்டே இருக்கும். படுத்துச்சுன்னா நல்லா கொடுங்க. பார்த்தீங்களா, இப்போ காம்பு தெரியுதுல்ல, இது வந்து இப்போ தான் அடி வயிற்றுலேருந்து விலகுது. அது முன்னே வந்து பின்னாடி இருந்தது வந்து கொஞ்சம் அது ஒட்டி இருந்ததுலேருந்து கொஞ்சம் விலகி அது கொஞ்சம் பருமனாச்சு. இப்போ இந்த ஷேப்பு தான் இது வந்து இது மாதிரி இப்போ தெரிகிற இந்த பகுதி வந்து அடி வயிற்றுலேருந்து நல்லா விலகணும். இப்போ தான் விலக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு இன்ச்சு சைஸ்க்கு விலக 1.5 சைஸ்க்கு இன்ச்சு 1.5 சைஸ் இன்ச்சுக்கு விலக ஆரம்பிச்சிருக்கு. கடந்த ஒரு 4 நாளாக கொஞ்சமாக விலகிருக்கு. இது இன்னும் நல்லா விலகி கீழே தொங்கணும். அது சில நாள் 1 நாள் 2 நாளே ஆயிருங்க. டெலிவரிக்கு 1 நாள் 2 நாள் 3 நாளுக்குள்ளே ஆயிரும் சில ஆடுகளுக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி பாருங்கள். இதுதான் கரெக்டான ஷேப். இப்படி நின்றுச்சுன்னா இந்த மட்டத்துக்கு, இந்த தொடர் இருக்குது இல்லைங்களா, இந்த மட்டத்துக்கு அந்த காம்பு நல்லா வெளியே இறங்கியிருக்கணும். சில ஆடுகளுக்கு பாலே இருக்காது. பால் இல்லாத ஆடுகளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டைமில் கூட குட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பால் இல்லாத ஆடுகளுக்கு. இதுக்கு எப்படி அப்படின்னா, இது தலைச்ச ஆடு, இது குட்டி போடுற ஆடு. அதனால் இதுக்கு எப்படி நமக்கு தெரியல. இது போட்டால் தான் நமக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கு சிச்சுவேஷன். மறுபடியும் நாளைக்கு பார்க்கலாம். 50வது நாளில் வெற்றிகரமான 50வது நாளில் பார்க்கலாம் என்ன சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், நானும் உங்களை போல ஒவ்வொரு நாளும் ஆர்வமாக இருக்கேன். என்னை குட்டி போன்னு பார்த்துட்டே இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிச்சிட்டே வரேன். பாருங்கள், கதவை சாத்துது பாருங்கள். பார்த்தீங்களா, அது உள்ளே போய் தள்ளி என்னை கதவை சாத்துது. கிளம்பு காற்று வரட்டுங்கிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 50th டேயில் பார்க்கலாம். பை.